ஆயோக் திட்டத்தில் டெல்லியில போயிருக்காரு. என்னென்ன திட்டங்கள் தமிழகத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கடிதம் மூலமாக பாரத பிரதமருக்கு கொடுத்து வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார். மேகதா அணையை பொறுத்தவரை கட்டக்கூடாது என்பதை தெளிவாக நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய குரலை, தமிழ்நாட்டுடைய குரலை சரியான முறையில் எங்கே எடுத்துக் கொள்ள வேண்டுமோ அங்கே எடுத்துக்கொள்ள கூட்டத்தில் வந்துட்டு முதல்வர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் என்ன பேசியிருக்காரு தெரியும். சட்டமன்றத்தில் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 10:30 மணி 11 மணிக்கு வருவார். உங்களுக்கு தெரியாது. டெய்லி இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் பாருங்க. அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்குன்னா, அவருடைய துறை இருக்கிற போது அந்த துறையினுடைய டிமாண்ட் வரபோது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல, கேட்ட உடனே சொல்லிட்டு பொதுவாக எந்த குற்றங்களாக இருந்தாலும் விசாரித்து யாருக்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். வருகின்ற செய்தி வைத்துக் கொண்டு நான் சில கருத்து நான் சொல்லிடலாம். உண்மை என்று நினைத்தால் முதலமைச்சராக உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இப்போதான் அந்த படை உருவாக்கியிருக்கிறார். அந்த படை விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு இருக்கிற நிலைகளையும் நாம் மனதில் வைத்துதான் இந்த பணியை ஆற்ற வேண்டி இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு உரையாற்றுவது தெளிவாக சொன்னார்கள். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு இங்கே பொதுமக்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை இளைஞர் மத்தியில் எடுத்துச் செல்கிற யாராக இருந்தாலும் தடை செய்ய வேண்டும், அதற்கான மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முதலமைச்சருடைய கனவு. ஆகவே அதை படிப்படியாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடைத்தேர்தல் எப்படி பதவி ராஜினாமா செய்துட்டு வந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமா இல்ல வேற வாய்ப்பு? பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை முடிவு செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது. அதற்குள்ளே என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆகவே அப்போது யாருக்கு அந்த இடத்தை வழங்குகிறார் என்பது நம்முடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சராக இருக்கிற மக்கள் கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களை பொறுத்து பணியை தயாராக இருக்கிறது. நேற்று கூட அந்த கூட்டமாக தான் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்வார்கள். நாம் எப்படி களத்தில் பணியாற்ற என்பது, எல்லோரிடத்தில் சுமமாக பழக வேண்டும் என்பது, எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம்.